லெமன் கிராஸ் காடை வறுவல். ஒரு வித்தியாசமான வறுவல். நல்லா வதங்கும் போதே நல்ல வாசனை கொடுக்கும். நல்ல மசாலாவோட ஊற வச்ச நல்ல அட்டகாசமான காடை. லெமன் கிராஸ் மணத்தோட மிளகு சிறு காரத்தோட சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ஊற வச்ச மசாலா அந்த அளவு டைட்டாக ஏறி இருக்கு. அப்படியே அதை மென்று கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அதனுடைய உணவுகள் அப்படியே தூண்டுது. வணக்கம் கட்டுறது கையோட நேர்களே. நீ கடவுளோட குழந்தைகளுக்கு ஒரு 70லேருந்து 75 பேருக்கு தடப்புடலான விருந்து கொடுக்க போகிறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விருந்து இருக்கட்டும் தம்பி, முதல்ல விருந்து என்ன சமைக்கிறேன்னு மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? மக்கள்கிட்ட சொல்லணும். ஆமாம், சொல்லாம ஏன் சும்மா நிற்கிற சொல்லு. நீங்கள் அட்டகாசமான ஒரு காடையை வச்சு தான் ஒரு சூப்பர் சமையல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுவும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதை சேர்த்து காடை பண்ணலாமான்னு. அப்படி ஒரு பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ட்விஸ்டெல்லாம் கொடுக்கல. லெமன் கிராஸை வச்சு தான் பண்ண போகிறோம். லெமன் கிராஸை பற்றி உங்களுக்கே தெரியும். லெமன் கிராஸை நம்ம வந்து டீ எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி அந்த பொருளை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு காடை பண்ண போகிறோம். லெமன் கிராஸ் காடை வறுவல். ஒரு வித்தியாசமான வறுவல். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த மசாலாவோட இன்னும் 2 பொருட்கள் சேர்ப்போம். லெமன் கிராஸ் மட்டும் கிடையாதுங்க, முழுக்க முழுக்க நம்ம தேங்காய். இதில் வந்து 3 விதமாக நம்ம தேங்காயை வந்து சேர்ப்போம். அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இப்படியும் காடையை செஞ்சு ருசிச்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான காடை வறுவல் வீட்டில் சாப்பிடலாம். லெமன் கிராஸை வந்து நம்ம எந்த விதத்தில் சேர்க்குறோம் அப்படின்றதாங்க ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் கிராஸ் இலையும் பயன்படுத்துவோம், தண்டும் பயன்படுத்தி ஒரு அட்டகாசமான வறுவல் தான் செய்ய போகிறோம். இந்த வறுவலோட குழந்தைங்களுக்கு என்ன நல்லா கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி சாதம், ரசம், மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல். பிறந்தநாளுக்காக கேக்கு. பிறந்தநாள் விருந்து யார் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு பாலா அவர்களுடைய 50வது வருட பிறந்தநாளுக்காக அவருக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அன்பான குடும்பத்தினர். அவங்க தான் மலேசியாவிலேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்று பிறந்த நாளுக்கான அந்த நல்ல உள்ளங்கள் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று 100 ஆண்டு காலம் ஆடணும்னு கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியார போகிற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லெமன் கிராஸ் காடை வறுவலுக்கு நம்ம லெமன் கிராஸை வெட்டி எடுக்க போகிறோங்க. தண்டோட சேர்த்து எடுக்க போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக. நம்ம தோட்டத்துக்கு ஐயா ராஜபாலன் ஐயா வந்திருந்தார் சேலத்துலேருந்து. அவர் கொண்டு வந்தது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, டெய்லி காலையில் நாங்கள் டீ குடிக்கிறது இந்த லெமன் கிராஸ் போட்டு தான் டீயே குடிக்கிறோம். தண்டோடு இருக்குங்களா? ஆமாங்க, தண்டும் பயன்படுத்துவோம், இலையும் பயன்படுத்துவோம். இருக்கிற முடிய பூரா எடுக்கிறோம். லெமன் கிராஸ் காடை வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய், தேங்காய் பத்தை, இஞ்சி, பூண்டு, குண்டு மிளகா, சின்ன வெங்காயம் வெட்டந்து, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கர மசாலா, மிளகுத்தூள், கல்லுப்பு, தேங்காய் பால், லெமன் கிராஸ். முக்கியமான காடை காணுமேப்பா. காடை கழுவின்னு இருக்காங்க. கழுவுன உடனே அதை உங்ககிட்ட காட்டுறோம். இஞ்சி பூண்டை மணமாக இடித்து எடுக்கிறோம் சுவையாக. பூண்டு மட்டும்தான் ப்ளோவில் வந்துருக்கு. ஏன் இது மட்டும் இடிக்கிறீங்க? அது டூர் மிஷினில் உள்ள அது வந்து நல்ல ஈரப்பதத்தில் இஞ்சை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சோம். அதில் வச்சு டுரு விடும் போது நல்லா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இடித்த மாதிரியே கிடச்சிடுச்சு. ஆனால் இதை நம்ம டுரு மிஷினில் ஊற்றினா பத்தையாக தான் விழுமே தவிர ரொம்ப ஈரப்பதம் கிடைக்காது. அதனால லெமன் கிராஸ் தண்டை இடித்து எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய லெமன் கிராஸ் காடை வறுவலுக்கு சூப்பராக காடெல்லாம் பக்காவாக கழுவி வந்தாச்சு. இப்போ இடித்த இஞ்சி பூண்டு 2 வாட்டி சேர்க்கணும். இப்போ மொதல் வாட்டி மசாலாவில் சேர்க்குறோம். 6 காடை எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு இடித்த இஞ்சி, அதே 100 கிராம் அளவுக்கு இடித்த பூண்டு. உரிச்சி அடிச்ச பூண்டு. ஆமாங்க, சில சமையலுக்கெல்லாம் தோலோடு இடிப்போம். ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை அதே பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அது சேர்த்துக்கிறோம். நல்லா இடித்த லெமன் கிராஸ் அந்த சாரோடு சேர்த்துக்கிறோம். தண்டு ஒரே ஒரு தண்டு சேர்த்துங்க. லெமன் கிராஸோட நன்மைகளை ஒரு 2 சொல்லுங்கள் பார்ப்போம். இடித்து போடுறீங்க, அதில் சக்கையை குத்தி போடுறோம், அது ஒரு வாசனை வருது, அது மட்டும் நம்ம உணர்றோம். அது மட்டும் எனக்கு தெரியும். அதனுடைய நன்மைகள் என்னன்னு இப்போ சொல்லுங்கள். தெரியாது படிச்சுட்டு வா போய். எல்லாத்தையும் நாங்களே ஓசியில் சொல்லணும். என்னங்கன்னா எடுத்து எதுக்கு தான் கையில் மொபைல் வச்சுக்கிறீங்க? கையில் மொபைல் பேக்கை வச்சுருக்கீங்க. அந்த நேரம் பார்த்தா ஸ்டேட்டஸ் போடுற தேவையில்ல. சாப்பிட்றது உட்பட இங்கேருந்து இலங்கை போய் நிற்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ லெமன் கிராஸில் என்ன நன்மைகள் இருக்குது, இது எப்போ சாப்பிட்ணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் தானே கேட்டீங்க? இப்போ மக்களுக்காக கேட்டேன். மக்களுக்காக நீங்கள் கேட்க நாங்கள் பார்த்துக்கிறோம் மக்களை. சரி, லெமன் கிராஸோட நன்மைகள் 2 சொல்லுங்க. நீங்கள் மக்கள்கிட்டே கேட்டிருக்காங்க, கமெண்டில் மக்கள் சொல்லுவாங்க. மக்களை கேட்கல, உங்களை தான் கேட்டேன். காடைக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள். இதயத்துக்கு நல்லதுப்பா. அப்படின்னா இருதயம், அப்போனா இதய முரளியை காவந்து பண்ணியிருக்கலாமா? ஏன் இப்போ இந்த லெமன் கிராஸ் இல்லையா?
அவருக்கு தெரியாது அப்போ செடியாக இருந்துச்சு, இப்போ முளைச்சிருக்கு. மருத்துவ குணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை யாராச்சும் எடுத்துக்கிறாங்கல்ல? அகத்திக்கீரை எடுத்துக்க சொன்னால் கையில் அவுற அளவுக்கு ஓடுறீங்க. குடு 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 குடுன்னு. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். வில்லேஜ் விஞ்ஞானிகள் அப்படியே மருத்துவ குணத்தை கொட்டுறாங்க. அப்படியே 4 மசாலா வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணுது? 4 சமையல் பண்ணுறேன். நம்ம வேறு எப்படி பெறட்டு ஒரு கருத்து, ஒரு விவசாயம் எப்படி பண்ணணும், ஒரு மூலிகை தண்ணி, அது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். விஷயத்தை சொல்லுங்க. இந்த 4 மசாலா வச்சு 4000 சமையல் கூட பண்ணலாங்க. அந்த மாதிரி நம்ம சேர்க்குற பொருள்கள், சேர்க்குற டைமு இதெல்லாமே தான் மாறுபடும். ஆனால் சுவையும் ஒவ்வொன்றும் தனித்தனி சுவையில் இருக்கும். இன்றைக்கி கடவுளின் குழந்தைகளும் நாங்களும் மட்டும் தான் சாப்பிட போகிறோம், தம்பி கொடுக்க மாட்டோம். உணவே மருந்துன்னு எதனால் சொல்கிறாங்க? சும்மா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்கள் நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காரா இல்லையா? நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. உணவே தான் மருந்தே. நமக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து தான் நம்ம திருப்பியும் ரெக்கவரி ஆகணும். சரி, இவ்வளோதான் என் மசாலா, காடைக்கான மசாலா. இது சொல்லோட தான் ஞாபகம் வருது அவரு. சொல்லுங்க. நல்லா கேட்டுக்க மக்களே. நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போனோம்னாலே மளிகை கடையில் இருக்கிற பொருளுங்களை விட நம்ம வண்டியில் பொருள்கள் அதிகமாக இருக்கும். வண்டியிலேயே வைக்கும்போது நம்ம தோட்டத்தில் எந்த அளவுக்கு வச்சுருப்போம். அதிகம் வேறு சைடில் விற்கிறான், தெரியுமா தெரியாதுங்களா? சைடில் கண்ணாடியை திறந்து செலவுக்கு தேர்த்திக்கிறான். எங்கள் அப்பா கூட்டல் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் வேண்டிய அளவு உருவி சேர்த்துங்க. இவ்வளோ தான் மசாலா. இந்த சின்ன வெங்காயம், இடித்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் இந்த லெமன் கிராஸு இதோடு சேர்த்து எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். நம்ம காடை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் இன்னொரு தாளிப்பு ஒன்று சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் 6 காடை எடுத்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. தேங்காய் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. இந்த மாதிரி தேங்காய் பத்தை 1/2 மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பத்தை எடுத்துங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் இது நல்லா வதங்கணும். உங்களுக்காண்டி அக்கா பழம் எடுத்துகிட்டு எப்பேற்பட்ட பொறுப்பா எனக்காக அக்கா காலையில் நேற்று நைட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டல பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு பாசத்தோட காலையில் எடுத்து இப்போ கொடுக்குறாங்க. வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்ச உலகத்தில் ஃப்ரீசரில் இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அறிவாளி எல்லாம் நம்ம பாருங்க. அண்ணன் இவருக்கு வந்து சமையலை பற்றி நம்ம அளவே இல்லை. அக்கால மாதிரி தங்கச்சி தம்பி இருப்பாரு. தேங்காய் எண்ணெயோட அந்த மணத்தோட தேங்காய் பத்தை அது நல்லா வதங்கும் போதே நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் இந்த காடைக்கு வந்து ரொம்ப முக்கியம். குண்டு மிளகாய் ஒரு 10 மிளகாய், நீட்டு மிளகாய் இருந்தால் உடைச்சி சேர்த்துக்கோங்க. எந்த அளவில் பழுத்திருக்கின்றது பாருங்க. இல்லை சவுட்டுது. என்னென்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆறு கோளாறு கொண்டு பிரிச்சு உள்ள வச்சுட்டோம். லெமன் கிராஸ் இலை ஒரு ஃபஸ்ட்டே நம்ம வந்து இஞ்சி பூண்டு இடித்து வச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து வதக்கப்படும். லெமன் கிராஸ் தண்டு காடையில் இருக்குது. இப்போ லெமன் கிராஸ் இலை இதில் சேர்த்துக்கிறோம். முன்னாடியே சொல்லியிருப்பேன், இஞ்சி பூண்டு 2 வாட்டி சேர்ப்பணும். இடித்த இஞ்சி பூண்டு நல்லா மசாலாவோட ஊற வச்ச நல்ல அட்டகாசமான காடை. இதில் வந்து பூண்டு, லெமன் கிராஸு, இஞ்சி ப்ளஸ்ஸு சின்ன வெங்காயத்தோடு இருக்குது. இதை சேர்த்துக்கணும். அப்படியே மசாலாவை அலசி ஊற்றிக்கிறோங்க. ஒரே பால் தேங்காய் பால் எடுத்துருக்கோம் காடைக்கு. இதை நம்ம சேர்த்துட்டு இந்த தேங்காய் பாலில் தான் இந்த காடை வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த மசாலா ஃபுல்லாக இந்த தேங்காய் பாலில் அப்படியே ஊறணும், ஜூஸ் மாதிரி. நீங்கள் ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் சேர்த்துக்கணும். முதல் பால்னா ஒரே பால். ஒரே பால்னா காடை இந்த தேங்காய் பால்லே நல்லா வதங்கி வரணும். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற முடிக்கும். மசாலா ஃபுல்லாக நல்லா டைட் ஆகும். அது முடியும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கறிக்கு ஏற்றாலும் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா தேங்காய் பால் நல்லா கொதி விட ஆரம்பிக்கும். அந்த கொதிக்கும் போதே மசாலா நல்லா காடை மேலே நல்லா ஏற ஆரம்பிக்கும். ஸோ அது முடியும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வாசனைக்காக இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா, கடைசியாக முடிக்கும் போது இறக்கும் போது கொஞ்சம் மிளகு போட்டு இறக்க வேண்டியது. மசாலாலாம் ட்ரை ஆகுதா?
இப்படியா? வந்துக்கிட்டு இருக்கா? காடைனாலே சும்மா பக்குவமான கறினா இருக்கிற கறியில் காடை கறி மட்டும்தான் பக்குவமான கறி. என்ன பக்குவம்? பக்குவம்னா டப்புன்னு வெந்துருன்னு சொல்லலாம். அப்படியே மேலே உள்ளது கீழே உள்ளது மேலே அப்படியே பெரட்டி விட்டால் தான் நம்ம காடை ஈவனாக வெந்து வரும். பெரட்டி வேக வைக்கிறீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், சூப்பராக வேக வச்சு கொடுக்கணும். காடை நல்லா சூப்பராக தேங்காய் பாலில் நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கரம் மசாலா வாசனைக்காக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. 2வது வாட்டி காடை ஆல்ரெடி வெந்துடுச்சு நல்லா. கொஞ்சம் இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் லைட்டாக சுண்டனா போதும். இல்லை உங்களுக்கு நல்லா சாப்பாடு ஊற்றி சாப்பிட்ணும், இப்படியே கூட வச்சுக்கலாம். காடை மசாலா போடும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருப்போம். இப்போ ஃபைனலாக இறக்கும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காடை கறியில் பெப்பரை போட்டு சும்மா அடிச்சோம்னா சளி இரும்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுண்ணா. காடை தயார். லெமன் கிராஸ் காடை. லெமன் கிராஸ் தண்டு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இதோட. இப்போ அதோட சாறு ஃபுல்லாகவே இந்த கிரேவியில் இருக்கும். தம்பி அந்த அளவுக்கு வேக வைக்கணும். வைக்கிறோம். அதான் இங்கே உங்களுக்காக வச்சுருக்கேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் என்ன அட்டாக் பண்ணுங்க. அட்டாக் பண்ணா தேங்காய் பத்தை லெக் பீஸு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா நல்லியா நல்லி. இதில் முக்கியமாக போட்டது லெமன் கிராஸ். அந்த லெமன் கிராஸ் தண்டை நீங்கள் எடுத்துருங்க. மொதல் தேங்காய் ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த தேங்காய் பத்தை சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் காரக்குழம்பு பண்ணாலே இது போட்டாலே சூப்பராக இருக்கும். உருண்டை குழம்புல போடுவாங்க இல்லையா? மசாலா நம்ம ஊற வச்ச மசாலா அந்த அளவுக்கு டைட்டாக அந்த தேங்காய் பாலோடு ஏறி இருக்கு. அந்த வேலையை நம்ம பார்ப்போம். இஞ்சி பூண்டு இடித்த மனம், பூண்டு இடித்த மனம் வேறு லெவல்ண்ணா. அப்படியே அதை மென்று கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது அதனுடைய உணவுகள் அப்படியே தூண்டுது. எப்படியா வந்திருக்கு? சூப்பராக இருங்க. அந்த மசாலா புதுவிதமாக இடித்த இஞ்சி பூண்டு, அந்த சின்ன வெங்காயம், அந்த லெமன் கிராஸு, அது எல்லாத்தையும் அந்த கறியோடு நல்லா ஊற வச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் இறக்கும் போது வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த சின்ன வெங்காயம்லாம் இருக்கிறது கண்ணுக்கே தெரியல. அந்தளவு ஃபுல்லாக வந்து நல்லா வதங்கி அந்த காடை மேலே ஏறி செமத்தியாக இருக்குது. அந்த மிளகு கிடச்ச அந்த மிளகு வந்து ஒவ்வொரு பைட்டுக்கும் நம்ம நல்லா உணர முடியுது. நல்லா வித்தியாசமான ஒரு காடை. இந்த கிரேவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸ் மணத்தோட மிளகு சிறு காரத்தோட சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது அந்த தேங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது சும்மா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது. அந்த காரம் படும்போது அந்த தேங்காவோடு சாப்பிடும்போது அப்படியே அந்த காரம் அடங்கி அந்த தேங்காவோட காடை போகிறது சூப்பராக இருக்குது. சாப்பிட்றக்குறா இருக்குது. திரு பாலா அவர்களின் 50வது வருட பிறந்த நாளுக்காக தடபுடலான விருந்தை தயார் பண்ணியிருக்கோம். இதே விருந்து எல்லாமே கொண்டு போயிட்டு மனநலம் பதிப்பட்ட கடவுளின் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் மதிய விருந்து கொடுக்க போகிறோம். இல்லாமா? ஆசிரியங்களா? ஆமாங்க, அப்படியே நம்ம சாப்பிட்ட அதே சுவை குழந்தைங்களுக்காக அப்படியே எடுத்துக்கிறோம். தக்காளி ரசம் தடபுடலாக தயாராக இருக்கா? அப்படியே கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு சாப்பாடு வடிக்கிறேண்ணா. குழந்தைங்களுக்கு தயாராகிட்டே இருக்கா? தயாராக இருக்குது. என்ன விஜயாக்கா, மோர் குழம்பு தயார் பண்ணிட்டீங்களா? மோர் குழம்பு தாளிச்சாச்சுனே. யார் பண்ணது? நான் பண்ணது. நீங்கள் பண்ணதா? தெரியுமா? சாங் மாஸ்டர் தெரியுமா? திரு பாலா அவர்களுடைய 50வது பிறந்த நாளுக்காக என்னென்ன சிறப்பான உணவுலாம் கொண்டு வந்திருக்கோம் பார்க்கலாமா? வள்ளி சாதம், இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் லெமன் கிராஸ் காடை வறுவல், தக்காளி ரசம், தாளிச்ச மோர், உருளைக்கிழங்கு வறுவல், இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் பர்த்டே கேக். அன்பு தந்தையே இறைவா, இந்த நாடுக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ச்சி கொண்டிருக்கின்ற அன்பு மகன் திரு பாலாவை எமது கருத்திலே தருகிறோம் தகப்பனே. தாயின் கருவில் உருவானது முதல் இந்நேரம் வரை அந்த மகனுக்கு செய்து வருகின்ற அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த மகனுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக வளத்தையும் தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற தொழிலை நீ நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற பயணத்தை நீ நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பான ஆண்டவரே, எந்த கருத்துக்காக இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவு மலேசியாவிலிருந்து கொடுக்க இருக்கிறார்களோ அனைத்து கருத்துகளையும் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. அன்பான ஆண்டவரே, உமது திரு குடும்பம் போல இவருடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சாப்பாடு நல்லா இருக்காம்மா? சாப்பாடு நல்லா இருக்காம்மா?
சாப்பாடு நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க. நல்லா இருப்பா தான்பா, நல்லா இருப்பா, சூப்பராக இருக்கு. சாப்பாடு லாய்க்கணே. சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. லாய்க்கணே. சாப்பாடு லாய்க்கணே. காரம் நல்லா இருக்கு, கேக் நல்லா இருக்கு, உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு, மோர் நல்லா இருக்கு, சாதம் நல்லா இருக்கு. பாலா அவர்களுடைய பிறகு நல்லா இருக்கா? கேக்கு நல்லா இருக்கு, லட்டு நல்லா இருக்கு, காரம் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குண்ணே. 2 நாள் வாட்டிட்டேனே. சாப்பாடு நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்காப்பா? ஓகே. ஹாப்பி பர்த்டே. சாப்பாடு நல்லா இருக்கு, தேங்க்யூ. காடைக்கறி நல்லா இருக்கா? நாங்களே சாப்பாடு நல்லா இருக்கா? ஓகேப்பா ஓகேப்பா. பார்த்துருப்பீங்க இவ்வளோ சிறப்பான மதிய விருந்து நம்ம பிள்ளைங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்கன்னு. இவ்வளவும் சந்தோஷத்துக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா திரு பாலா அவர்களுடைய 50வது பிறந்த நாளுக்காக இவ்வளோ தட்டப்படலான விருந்து கொடுத்துருக்காரு. மதிய உணவு வெறும் விருந்து மட்டும் கிடையாது, இதோட சேர்த்து பர்த்டே கேக்கோட கொடுத்துக்கிறோம். குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த பாலா அவருடைய குடும்பத்தாருக்கு கட்டது கையுள்ள குடும்பத்தார் சார்பாகவும் இந்த பசியாரன நம்மளுடைய குழந்தைகள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல உதவிகள் நீங்களும் பண்ணணும்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி உதவியாக இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பாக செஞ்சு தருவோம். கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு கட்டது கையில் பாண்டி, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.